இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். சீன நாட்டின் வடபாகத்தில் அனாதை பெண்களுக்கென்று ஒரு விடுதி இருந்தது. மேநாடுகளிலிருந்து வந்த தேவ ஊழியர்கள் அதை நடத்தி வந்தனர். பண உதவியும் மேநாட்டில் இருந்தே வந்தது. தாய் தகப்பனற்றவர்களும் ஆதரவற்றவர்களுமாகிய 20 பேர் அங்கே பராமரிக்கப்பட்டனர். உள்நாட்டு புரட்சி ஏற்பட்ட காலம் அது. திடீரென அரசியல் முறை மாறியது. வேறு கட்சியினர் ஆளுகையை கைப்பற்றினர். அதற்கு பின் மேனாட்டவர் அங்கே இருக்க முடியவில்லை. அந்த சீன பெண்களில் மூத்தவளாயிருந்த ஒருத்தியை தலைவியாக ஏற்படுத்தினார்கள். அவளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்தார்கள். சகல காரியங்களையும் சர்வ வல்ல தேவனுடைய கரத்தில் நம்பிக்கையுடன் விட்டுவிட்டு மேனாட்டு ஊழியர்கள் தங்கள் சுய தேசத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். புதிய சீன தலைவி கர்த்தர் மேல் மிகுந்த நம்பிக்கை உள்ளவள். தன்னிடமிருந்த மற்ற பெண்களையும் தைரியப்படுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்க வழி நடத்தினாள். யாவரும் முழங்கால் படியிட்டு தேவ நடத்துதலுக்காக ஜெபித்தனர். முதலாவது அவர்களே தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான யாவையும் சம்பாதிக்க வேண்டியதாயிற்று. எல்லோரும் சேர்ந்து ஜெபித்த பின் தலைவி கொஞ்சம் கோதுமையை விலைக்கு வாங்கி வந்தாள். அவர்கள் அதை மாவாக்கி ரொட்டி சுட்டு விற்றனர். தேவன் அந்த தொழிலை மிகவும் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு கிடைத்த லாபம் அவர்களுடைய செலவுக்கு போதுமானதாக இருந்தது. பட்டணத்திற்கு வெளியே அமைந்துள்ள இந்த கிறிஸ்தவ அனாதை சாலையை குறித்து நாட்டின் புதிய தலைவன் கேள்விப்பட்டான். மேநாட்டவர் போய்விட்டதாலும் மேநாட்டு பண உதவி நின்றுவிட்டதாலும் அனாதை சாலை விரைவில் மூடப்படும் என்று அவன் நினைத்தான். எதிர்பார்த்ததற்கு மாறாக எவ்வித குறைவும் இன்றி அது சிறப்பாக இயங்குவதை கேள்விப்பட்டதும் சீறி எழும்பினான். அந்த சீன தலைவியை கொலைக்கு நியமித்தான். விடுதி பிள்ளைகள் யாவரும் கண்ணீர் சிந்தி ஜெபித்தனர். தலைவியை பிடிக்க வந்த அதிகாரி விடுதி வரை வந்தான். ஆயினும் எப்படியோ ஒரு தடை ஏற்பட்டது. அவள் பிடிபடாதபடி கர்த்தரை தடை செய்துவிட்டார். இரண்டாவது முறை வேறொரு அதிகாரி வந்தான். அவனையும் கர்த்தரை தடுத்து விட்டார். மூன்றாவது அனுப்பப்பட்ட அதிகாரியும் அப்படியே தடைப்பட்டு திரும்பினான். தலைவன் அதிகமாய் சீறினான். தானே நேரடியாக போய் அவளை கொன்று போட தீர்மானித்தான். கர்த்தர் அவளை காப்பாற்றி விடுகிறார் என்று நீங்கள் சொல்வதை நான் நம்பவில்லை என்றான். தலைவனே வருகிறான் என்று கேள்விப்பட்ட விடுதி பெண்கள் நடுங்கினர். ஆயினும் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்ற வசனத்தின்படி முழங்கால் ஊன்றி ஜெபித்தனர். மிகவும் ஊக்கமாய் போராடி ஜெபித்தனர். தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டார். தலைவன் வந்தான். வீட்டு வாசற்படியில் கால் வைத்தான். வைத்த மாத்திரத்தில் வேதனை தாங்காமல் துடித்தான். ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க அவனால் முடியவில்லை. கீழே விழுந்தான். சேவகர்கள் அவனை தூக்கிச் சென்றனர். தேவன் தந்த அற்புதமான பாதுகாப்புக்காக விடுதி பெண்கள் நன்றியோடு கர்த்தரை துதித்தனர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ராஜாவாகிய அகசியா தான் வியாதி நீங்கி பிழைப்பேனா என விசாரிக்க தேவனை விட்டுவிட்டு பாகால் சேபோலினிடத்தில் ஆட்களை அனுப்பினான். இது தேவனுக்கு பிரியமில்லாதபடியால் எலியா தீர்க்கதரிசி மூலமாய் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என ராஜாவின் வேலைக்காரர்களிடம் கூறப்பட்டது. அப்பொழுது அதை அறிவித்தது எலியாதான் என அறிந்த ராஜா ஒரு தலைவனையும் 50 சேவகரையும் எலியா இருந்த மலை உச்சிக்கு அனுப்பி எலியாவை அழைத்து வரச் சொன்னான். இப்பொழுது எலியா, நான் தேவ மனுஷனானால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி பட்சிக்க கடவது என்றான். அக்கினி அவர்களை பட்சித்தது. ராஜா இரண்டாம் முறையும் அதே போல் அனுப்பினான். திரும்பவும் அக்கினி பட்சித்தது. மூன்றாம் தரம் வந்தவர்கள் எலியாவுக்கு முன் முழங்கால் படியிட்டு எங்கள் பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது எலியா அவர்களோடு போய் ராஜாவிடம் தைரியமாக நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என கூறினார். ஆம், மந்திரமோ தந்திரமோ மனிதர்களோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அவைகள் வாய்க்காதே போகும். தேவன் அவர்களை பாதுகாப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே. அப்பா, இந்த நாட்களில் கூட அப்பா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அவைகள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்னதே தகப்பனே. எசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுக்கிற கர்த்தாவே எல்லா விதமான கிரியைகளை இந்த நாட்களிலே நிர்மூலமாக்கி அப்பா, அவர்களை நீ சமாதானமாய் நீ தங்கியிருக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.